இந்த ஈசலை யார் பார்த்துக்கிறா அப்படின்னா அந்த வேலைக்கார கரையான் தான் பார்த்துக்குது. அந்த ராணிக்கரையானை கர்ப்பமாக்குவதே அந்த ஆண் கரையானுக்கு வந்து வேலையா. ராணிக்கரையான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான முட்டைகளை இடுது. அதுலேருந்து வெளியில் வருது பார்த்தீங்களா, அதுதான் ஈசல். கரையான் குடும்பத்து உறுப்பினர் தான் இந்த ஈசல். அது உங்களுக்கே நல்லா தெரியும். கரையாம்பூத்திலிருந்து அந்த ஈசல் வெளியில் பறந்து வரும். கரையான் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வாழும் ஒரு பூச்சி வகையை சேர்ந்தது. ஒரு புத்துக்கு 1000 5 லட்சம் வரைக்கும் வாழுமா. தேனீக்களில் எப்படி வகைகள் இருக்கோ இதே மாதிரி இந்த கரையான்கள்லேயும் வகைகள் இருக்குது. மொத்தத்துக்கு 4 வகை இருக்குது. ராணி, ஆண், சிப்பாய், வேலைக்காரன் அப்படி சொல்லிட்டு. இந்த ராணி கரையான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 முட்டை வரைக்கும் விடுமா. அவ்வளவுக்கு இந்த ராணி கரையான்ட்ட திறன் இருக்கான். இந்த 4 வகை கரையானுக்குமே இந்த ராணி கரையான் தான் தாயா. ஆண் கரையானுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணி கரையானை கர்ப்பமாக்குவதே அந்த ஆண் கரையானுக்கு வந்து வேலையா. சிப்பாய்களுக்கு என்ன வேலை அப்படின்னா எதிரிகள்கிட்ட இருந்து தன் புற்றை வந்து காப்பாற்றுவது அதுக்கு வேலையா. அதே இந்த வேலைக்கார கரையான்களுக்கு உணவு சேகரிப்பதும் புற்றை வந்து மேம்படுத்துவதும் வேலைக்கார கரையான்களுக்கு வேலையா. ஒரே புற்றில் கரையான் கட்டுக்கடங்காமல் பெருகும்போது பக்கத்திலேயே போயிட்டு இன்னொரு புற்றை கட்டினாலுமே உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராணி கரையான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான முட்டைகளை இடுது. அதுலேருந்து வெளியில் வருது பார்த்தீங்களா, அதுதான் ஈசல். ராணி கரையான் போடுற அந்த சிறப்பான முட்டையில் ஈசல் வந்து மாசென்றி கொடுக்குது. வெள்ளை கலரில் 4 ரெக்கையோட பிறக்குது. இந்த ஈசலை யார் பார்த்துக்கிறா அப்படின்னா அந்த வேலைக்கார கரையான் தான் பார்த்துக்குது. உணவு கொடுப்பது மற்ற வேலைகள் எல்லாமே இந்த வேலைக்கார கரையான் தான் ஈசலை பார்த்துக்குது. ஈசல் பார்த்தீங்கன்னா எப்போ புற்றை விட்டு வெளியில் வரும்னா மழைக்காலங்களில் மழை பெஞ்சு நின்னதுக்கப்புறம் தான் புற்றை விட்டு வெளியில் பறந்து வரும். ஏன் அந்த டைமிங் இந்த ஈசல் செலக்ட் பண்ணுதுன்னா 4 ரெக்கைகளை கொடுத்துருந்தாலும் காற்றை எதிர்த்து பறப்பதற்கான சக்தி அதுக்கிட்ட இல்லை. அதனால தான் அந்த டைமிங்கில் பறக்குது. ஒருவேளை அந்த புத்தை விட்டு வெளியில் பறந்து வந்தாலும் 80% தவளை, பள்ளி, பறவை, பூச்சி அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உணவாயிருது. மீதம் உள்ள ஈசல்கள் என்ன பண்ணணும்னா ரெக்கைகள் முதிர்ந்து அதாவது உதிர்ந்து கீழே விழுந்து மண்ணை நோண்டி மண்ணுக்குள்ளே போகும். இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் கரையான்களை உருவாக்குமா. அப்போ இந்த ஈசலின் ஆயுள் காலம் தான் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா 12 to 20 வருஷம் மட்டும் வாழுமா. இந்த 4 வகை கரையான்கள்லையும் வேலைக்கார கரையான்களுக்கு தான் ஆயுள் காலம் கம்மியாக 4 to 5 வருஷம் மட்டும் தான் வாழுமா. இந்த மாதிரி வேற யாராச்சும் ஈசல்கள் ஒரே நாளில் செத்துரும் அப்படி சொல்லிட்டா நம்ம வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தினந்தோறும் வந்துடுறேன்.